மனிதா மண் உடல மனிதனாக படைத்து மண்ணுக்கு அனுப்பி வைக்கிறாய். மனிதா நீயும் மண் உடல மனிதனாக படைத்து மண்ணுக்கு அனுப்பி வைக்கிறாய். கரித்தரித்த தாய் உண்ணும் உணவெல்லாம் குழந்த உடம்பில் இரத்தமாக மாறுவது மண்ணில் விளையும் பொருளாலே. மனிதா நீயும் மண் உடல மனிதனாக படைத்து மண்ணுக்கு அனுப்பி வைக்கிறார். நீயும் மனித உடலை மனிதனாக படைக்க மனிதா உனக்கு ஒரு யோசனையே நான் இங்கு சொல்லட்டுமா? நீயும் மனித உடலை மனிதனாக படைக்க மனிதா உனக்கு ஒரு யோசனையே நான் இங்கு சொல்லட்டுமா? பின் கருத்தரித்த நாள் கண்ட முதல் கொண்டு அப்பெண்ணிற்கு உணவோடு கடந்து தாய்ப்பாலையும் கொடுத்துவான். பெண் கருத்தரித்த நாள் கண்ட முதல் கொண்டு அப்பெண்ணிற்கு உணவோடு கடந்து தாய்ப்பாலையும் கொடுத்துவான். அவ்வுடல் மண்ணாகி போகாமல் மனித உடலாக மாற அவ்வுடல் மண்ணாகி போகாமல் மனித உடலாக மாற இறுதியாக உடல் மண்ணாகாமல் என்னாகிறதென்று இருப்போர் காணட்டுமே. இறுதியில் அவ்வுடல் மண்ணாகாமல் என்னாகிறதென்று இருப்போர் காணட்டுமே. மனிதன் இறக்கும்போது உயிரோடு உடலையும் எடுத்து போனான். மனிதன் இறக்கும்போது உயிரோடு உடலையும் எடுத்து போனான். இனி வரும் மனிதன் எல்லாம் அப்படியே படைக்கப்படட்டுமே. இனி வரும் மனிதன் எல்லாம் அப்படியே படைக்கப்படட்டுமே. அப்படி இல்லாம போனாலும் தாய்ப்பாலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அப்படி இல்லாம போனாலும் தாய்ப்பாலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். மனித இரத்தத்தாலே உண்டான உடலானது இறக்கும் வர நோய் தாக்கி நோயாளியாக ஆகிவிடாமல் இறக்கும் வர நோயில்லாம வாழ்ந்துவிட்டு போகட்டுமே. மனித இரத்தத்தாலே உண்டான உடலானது இறக்கும் வர நோய் தாக்கி நோயாளியாக ஆகாமல் நோயில்லாம இங்கு வாழ்ந்துவிட்டு போகட்டுமே. மனிதா நீயும் மண் உடல மனிதனாக படைத்து மண்ணுக்கு அனுப்பி வைக்கிறாய். மனிதா நீயும் மண் உடல மனிதனாக படைத்து மண்ணுக்கு அனுப்பி வைக்கிறாய்.